Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய அணி நியூசிலாந்தை தோற்கடித்து அரையிறுதிக்குள் நுழைந்துள்ளது. நவி மும்பையில் நடைபெற்ற 13வது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 24வது லீக் ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதின. டாஸ் வென்ற நியூசிலாந்து முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் ஆடிய இந்திய அணி 49 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 340 ரன்கள் குவித்தது. தொடக்க வீராங்கனைகளான பிரதிகால் ராவல், ஸ்மிருதி மந்தனா ஆகியோர் சதமடித்து அசத்தினர். ஜெமிபா ராட்சிஸ் 76 ரன்கள் குவித்தார். இதையடுத்து 341 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் நியூசிலாந்து களம் இறங்கியது. மழை காரணமாக ஆட்டம் 44 ஓவர்களாக குறைக்கப்பட்டு 325 ரன்கள் எடுக்க வேண்டும் என இலக்கு மாற்றியமைக்கப்பட்டது. அந்த அணியின் புரூக் ஹாலிடே தனி ஆளாக போராடி 81 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். மற்றொரு வீராங்கனை இசபெல்லா கடைசி வரை போராடி 65 ரன்கள் எடுத்தார். இறுதியில் நியூசிலாந்து 44 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 271 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 53 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்தது.